ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே உடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. என் தெய்வனே, நீர் தாமே ஆண்டவரே, நீர் எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் நடத்தி வருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பலவீனங்களிலே ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிறவரே ஆண்டவரே, எங்களுடைய எல்லா எதிர்ப்பான சூழ்நிலையின் மத்தியிலும் எங்களை வழிநடத்துகிறவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை போற்றுகிறோம், உண்மை வாழ்த்துகிறோம், உண்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக என்னுடைய கருத்தில் கொடுத்து சிந்திக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்ளும்படியாக என்னுடைய கருத்தில் கொடுக்கிறோம். தேவன் தாமே எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்து வழி நடத்தும்படியாக என்னுடைய கருத்தில் கொடுக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக என்னுடைய கருத்தில் கொடுத்து சிந்திக்கிறோம். எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை தேவன் எப்படி நடத்தினார் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலும் நமக்கு எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்பொழுது கூட நம்மளை அவர் எப்படி விடுவிக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒரு இடத்திலே அடிமையாக கொண்டு போகிறார்கள். அந்த இடத்திலே தேவன் எப்படி நம்மளை நடத்துகிறார், ஏன் அந்த இடத்திலே அவர்கள் அடிமைத்தனத்திற்கு போனார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கீழ்ப்படியாமல் நிமித்தம் தேவனை அவருக்கேற்ற கனத்தை கொடுக்காமல் மற்ற எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறபடினாலே, மற்ற எல்லாவற்றையும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறபடினாலே தேவனுடைய கோபம் அந்த மக்கள் மேலே வந்தது. அது நிமித்தம் அவர்கள் எங்கே கொண்டு போகப்படுகிறார்கள்? சிறையிருப்புக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். இன்றைக்கும் தேவனுடைய கோபம் என்று இருக்கிறது. ஆகையினாலே இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது நம்ம பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலையிலும் எங்கே அடிமைத்தனத்திலே இருக்கிறோமோ அந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மளை விடுவிக்கிறவராய் இருக்கிறார், நம்மளை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் எப்பொழுதுமே தம் மக்கள் மேல அன்பு வைக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, நாம் பார்க்கின்ற இந்த காரியத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம் தெரியாமல் தவறு செய்து விடுகிறோம். இந்த உலகத்திலே ஒருவர் தவிர பரிசுத்தவான் யாருமே கிடையாது. ஒருவர் மாத்திரம்தான் பரிசுத்தர், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. இந்த நாளிலும் எல்லோருக்கும் எல்லா பலவீனங்களும் இருக்கிறது. நாம் தவறு செய்கிறவர்களாக தான் இருக்கிறோம். ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் அவர் மனம் மாறுகிறவராக இருக்கிறபடினால மாத்திரம் அல்ல, அவர் கோபப்பட்டாலும் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மளை எப்பொழுதுமே ஒரு நாளும் கைவிடுகிற தெய்வன் அல்ல. இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிற இந்த காரியம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த சூழ்நிலையிலே தேவன் எப்படி நம்மளை நடத்துகிறார். நாம் போய் ஒரு தவறான இடங்களிலே மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னாலும் கூட, அல்லது நம்முடைய மீறுதலின் நிமித்தம் நாம் எங்கேயாவது ஒரு இடத்துல நாம் சென்று ஒரு சூழ்நிலையிலே நாம் இக்கட்டான சூழ்நிலையிலே இருக்கும் பொழுது கூட நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மளை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்களை விடுவித்தார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் இருக்கிறது. பல சூழ்நிலைகளே நாம் போய் எங்கேயாவது சென்று நாம் தவறு செய்தோமோ அல்லது தவறு செய்யாமலே நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கலாம். ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மளை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார்.
அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் அதாவது இந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய முடியும், இதிலிருந்து நாம் எப்படி விடுதலையாக முடியும் என்று சொல்லி நாம் அங்கலாய்க்கும் பொழுது, அந்த சூழ்நிலைகள் நமக்கு இருக்கும் பொழுது, அப்பொழுது அவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நோயின் பிடியிலே இருக்கலாம், அல்லது ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே மாட்டிக்கொண்டு இருக்கலாம். அந்த இடத்திலையும் நம்மை ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைப்பது நிச்சயம். அதை தான் இந்த இடத்திலே இந்த வேத வசனம் நம்மளுக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த வேத வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்று சொன்னால், இதில் நாம் எந்த சூழ்நிலை நாம் கடந்து போகிறோம் என்பது முக்கியம் அல்ல, எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பது பெரிய காரியம் அல்ல. ஆனால் நாம் அந்த சூழ்நிலையிலே எப்படி தப்பி வைக்கப்படுகிறோம், எப்படி அந்த சூழ்நிலையிலே நாம் ஆசீர்வாதமாக வாழ முடியும் என்பதை குறித்து தான் இந்த இடத்துல நாம் பார்க்க இருக்கிறோம். அதைதான் ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். அந்த இடத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் நமக்கு விரிவாக எடுத்து சொல்லுகிறார். அதை குறித்து தான் நாம் இப்பொழுது தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த எரேமியா 33வது அதிகாரம் 32வது அதிகாரத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 32வது அதிகாரத்துல இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீங்க நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னா, 33வது அதிகாரத்துல 32வது அதிகார கடைசி வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன். அப்படி திருப்பும் பொழுது தேவன் விரும்புகிற காரியம் என்ன, அதை குறித்து தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா 3 காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் நம்மை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த சிறையிருப்பை திருப்பும் பொழுது அவர் நம்மை எதற்காக அவர் இந்த சிறையிருப்பு நமக்கு வந்தது, இந்த சிறையிருப்பை திருப்பும் பொழுது தேவன் நமக்கு என்ன செய்கிறவராய் இருக்கிறார், அதை தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த நாளிலே. முதலாவதாக நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம் அவருக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த எரேமியா 32வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இந்த கடைசி வசனத்தில், இந்த கடைசி பகுதியில் சொல்லுகிறார், அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க பிரியமானவர்களே, இந்த இடத்துல நான் வாசிக்கிறேன். எரேமியா 32வது அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அதுக்கு மேல உள்ள வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். ஆண்டவர் விரும்புறதெல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸ்பெசிபிக்கா பார்க்கிறார். அவர் அவங்க என்ன நேசிக்கிறாங்களா? அன்றைக்கு பேதுருவை பார்த்து ஆண்டவராக இயேசு கேட்கிற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாய்னு 3 தடவை கேட்கிறார். ஏனென்று சொன்னால் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஏன்னா 32 மேல உள்ள வசனங்கள் என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 38வது வசனம் 32 38, அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அப்போ அந்த ஜனங்களுக்காக பரிதவிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய குணாதிசயங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, அவர் நம்மை குறித்து பரிதவிக்கிறவராய் இருக்கிறார். நாம் தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்யும் பொழுது அவர் உள்ளம் வேதனைப்படுகிறது. ஏன் பவுல் சொல்லுகிறதை பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் செய்யக்கூடாததை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அதை நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேனா? இல்லை. ஆனா இதிலிருந்து என்னை விடுதலையாக்குகிறவர் யார்? இந்த பாவ பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலையாக்குகிறவர் யார்? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே பாவம் இருக்குது. தாவீது சொல்லும் போது பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது, அவன் அடி வயிற்றுக்குள்ள ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. அதை தான் அவன் சொல்றான், என் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவரே என்று சொல்லுகிறான். இன்றைக்கும் பிரியமானவர்களே, நம்மை எல்லா சூழ்நிலையிலிருந்து தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் அவர் இருக்கிறபடினாலே தான் இன்றைக்கு அந்த ஜனங்கள், அந்த இஸ்ரவேல் மக்கள் செய்த தவறின் நிமித்தம் அவர்களுக்கு வந்த சிறையிருப்பை தேவன் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாளில் அதை நான் வாசிக்கிறேன். அந்த வசனத்தை 32
39 நான் வாசிக்கிறேன். அவர்கள் தங்களுக்கு தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு. இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, முதலாவது தேவன் விரும்புகிறது அவருக்கு பயப்பட வேண்டும். அவருக்கு பயப்படும் பொழுது அதை சங்கீதம் 128 நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது சிலருக்கு பழித்திருக்கலாம், சிலருக்கு நடக்காம இருந்திருக்கலாம். அதை குறித்து பெரிய காரியம் அல்ல. ஆனாலும் தேவன் இந்த இடத்துல பயப்படுகிறவனுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் சங்கீதம் 128 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி. பிரியமானவர்களே, கர்த்தர் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறார். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் கிருபையாய் இருக்கிறார். இந்த நாளிலும் பிரியமானவர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இடத்துல தேவன் விரும்புகிறது என்ன? நம்முடைய சிற இருப்பை அவை திருப்பும் பொழுது நம்மளிடத்திலே ஆண்டவர் விரும்புகிறது என்ன? அவருக்கு நாம் பயப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஒரு நோயிலிருந்து விடுதலையாகலாம், அல்லது ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நாம் விடுதலையாகலாம். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் சரி பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலையிலிருந்து நாம் விடுதலையாகும் பொழுது கர்த்தர் நமக்கு செய்கிற காரியம் என்ன? அவருக்கு நாம் பயப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இந்த நாளிலும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இதை குறித்து. ஆண்டவர் எதை விரும்புகிறார்? அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தரிடத்தில் கேட்க கடவன் என்று சொல்லி யாக்கோபிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தேவன் விரும்புகிறார். அவன் கர்த்தருக்கு பயந்தான் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவன் தீமையை விட்டு விலகுவான். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது வசனம், தீமையை விட்டு விலகி நன்மை செய்வதை கற்றுக்கொள் என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, அவருக்கு பயப்பட வேண்டும். அவர் என்ன செய்கிறார்? பல இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நம்மளை கொண்டு வருகிறார். பயங்கரமான வியாதி படுக்கையிலிருந்து நம்மளை மாற்றுகிறார். கொரோனா காலங்களிலே கூட சரி பிரியமானவர்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அந்த வியாதியிலே அகப்பட்டு கொண்டார்கள். சிலர் அந்த வியாதியிலிருந்து விடுதலையானவர்கள் இன்றைக்கு நன்றி உள்ளவர்களாய் அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அவர் அவருடைய சிறையிருப்பை திருப்பும் பொழுது அவர் விரும்புகிற காரியம் அவருக்கு பயப்பட வேண்டும். அவருக்கு பயப்படுகிற பயம் அவர் விரும்புகிறார். எனக்குரிய கனம் எங்கே என்று கேட்கிறார். ஆதலால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது கூட சொல்றாரு, என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னு சொன்னா, உன் முழு இருதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக, தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் தேவன் விரும்புகிற ஒரு காரியம் அவருக்கு பயப்பட வேண்டும். பாருங்க, அந்த பயத்தை எப்படி அவரை ஏற்படுத்துறார் பாருங்க. 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 32:40 நான் வாசிக்கிறேன். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி, என்ன சொல்றாரு? அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடு கூட பண்ணி, அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து. எதற்காக அவர் பயப்பட சொல்லி சொல்றாரு கேட்டீங்கன்னா, அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி. அவருக்கு பயப்படும் பொழுது, அவருக்கு பயந்து நம்ம நடக்கும் பொழுது, ஏன்னா ஒருத்தன் கர்த்தருக்கு பயந்தான்னு சொல்லி வச்சுங்களேன், அவன் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிவான். அதனால்தான் சில நேரத்தில் சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் வரும் பொழுது எப்படி வருகுதுன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை பிசாசு சோதிக்கலாம், ஆனால் ஒருவேளை ஆண்டவர் சோதிக்கலாம். பிசாசு சோதித்தார் என்று சொன்னால் பிரியமானவர்களே, அது நமக்கு அழிவுக்கு கொண்டு போகும். ஆனால் ஆண்டவர் சோதித்தார் என்று சொன்னால் அது நன்மையை உண்டாக்கும். அதனால்தான் இந்த இடத்துல இவர்கள் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளிலும்
தேவன் அவர் எதை விரும்புகிறார்? இவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இவர்களுக்கு நன்மை செய்வேன். எப்படி நன்மை செய்வேன்? அவர்கள் இருதயத்திலே எனக்கு பயப்படுகிற பயத்தை வைத்து நான் நன்மை செய்வேன். எவ்வளவு அழகாக சொல்றாரு பாருங்க. தேவன் நம்மளை அப்படி விரும்புகிறாங்க. நாம் அவருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி அப்படி விரும்புகிறார். கடந்த நாட்களிலே கூட நான் சொன்னேன், அந்த சோதனை என்று சொல்லும் பொழுது எனக்கு ஞாபகம் வருகிறது. கடந்த நாட்களிலே நான் அந்த தாமஸ் ராஜா அவர்களுடைய அந்த சர்ச் டெடிகேஷனுக்கு போயிருந்தேன். கேப்ரியல் தாமஸ் அவங்க. அந்த நேரத்தில் அவங்க சொன்ன ஒரு சாட்சி நிச்சயமாக ஒரு மிக வியக்கத்தக்கதாக இருந்தது. ஏனென்று சொன்னால், அவர்கள் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு பணத்தை யாரிடத்திலும் கேட்கவில்லை. அந்த பணம் முழுவதும் தேவனே ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் அவர் கொடுத்து கொண்டே வந்திருக்கிறார். இந்த கடைசியாக அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கின்ற அந்த சூழ்நிலை வரும் பொழுது, பிரியமானவர்களே, அவருக்கு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. அந்த பணம் தேவைப்படுவதற்காக அவர் அவருடைய சபையிலே அவர் யாரிடத்திலாவது போன் பண்ணியிருந்தா நிச்சயமாக கொடுத்திருப்பார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அவருடைய எண்ணம் என்ன? எல்லாவற்றையும் ஆண்டவரே செய்யணும், எல்லாவற்றையும் கர்த்தரே செய்யணும். இத்தனை கோடியில நம்ம சபையை கட்டுறோம், இது கட்டி முடிக்கிறது முழுவதும் என் தேவன் நாமும் மகிமைப்படணும் என்று சொல்லி அவர் விரும்பினபடினாலே அவர்கள் ஒருவரிடத்திலே பணம் கேட்கவில்லை. அந்த 2 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு அந்த இன்றைக்கு இத்தனை நாள் அவகாசம் இருந்தது, கடைசி நாள் வந்து விட்டது. அது வரைக்கும் அந்த பணம் கிடைக்கல. அந்த பணம் எப்படி கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் வேடிக்கையாக ஒன்று சொன்னார்கள். யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா பணம் கொடுக்கறதுக்கு ஃபோன் பண்ணுவாங்களா என்று நினைப்பாராம். யாராவது வந்து ஒரு ரூம் கதவை தட்டினாங்கன்னா யாராவது பணம் கொண்டு வந்திருக்காங்களான்னு நினைப்பாராம். அப்படி உள்ளத்திலே இந்த பணம் எப்படி கிடைக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தாலும். ஏன் அப்படி நினைத்து கொண்டிருந்தார் என்று கேட்டீங்கன்னு சொன்னா, கடவுள் அவரை சோதனை செய்வதற்காக சில சூழ்நிலைகளை அனுமதிச்சிருக்கிறார். அந்த பணம் எப்படி கிடைக்கும் என்று சொல்லி அவர் அங்கலாய்த்து கொண்டு இருக்கும் பொழுது, அந்த நாள் கொடுக்க வேண்டிய நாள் கடைசி நாள் வந்து விட்டது. அந்த 3 மணிக்கு அவர் அந்த 3 மணி ஆகிவிட்டது. அப்போ அந்த சைட் இன்ஜினியர் ஃபோன் பண்றாராம். அந்த நாளில் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் பணம் கிடைச்சிருச்சான்னு கேட்டாங்க. இன்னும் ஏன் கிடைக்கலையான்னு சொல்லி சொன்னார். இன்னும் கிடைக்கல அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன இது நமக்கு எப்படியாவது இது கிடைக்கணுமே ஆண்டவரேன்னு சொல்லி அவர் ஆண்டவரை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது திரும்ப சைட் இன்ஜினியர் ஃபோன் பண்ணி சொல்றாராம், ஐயா ஒரு பெரிய மிஸ்டேக் ஆயிடுச்சு, நீங்க பணத்துக்காக கவலைப்படாதீங்க, இந்த அக்கௌண்ட்ஸ்ல வந்து 2 lakhs வந்து நாங்கள் அதிகமாக போட்டிருக்கிறோம். ஸோ ஒரு கால்குலேஷன் பண்ணி ஒரு அமௌண்ட் சொன்னார். கரெக்டாக அந்த அமௌண்ட்டுக்கு இந்த 2 லட்சத்துக்கும் கரெக்டாக இருந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்படி அவரை சோதித்திருக்கிறார் பாருங்க. ஏனென்று சொன்னால், அவருடைய டெடிகேஷன் எப்படி இருக்கணும்னு நினைச்சாருன்னா, முழுவதும் தேவனை நம்பி தேவனாலே கட்டப்படுகிற ஆலயமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினதுனால அந்த இடத்துல தேவன் கடைசி நேரத்திலே அவருக்கு ஒரு டெஸ்டிங் மாதிரி வந்திருக்கிறது. ஆனால் அவர் கடைசி வரையிலே அந்த விசுவாசத்தை இருந்து விலகவில்லை. ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் கொடுப்பார் என்று விசுவாசித்தார். இன்றைக்கு அந்த இடத்துல ஆவடியிலே மிகப்பெரிய சபையை கட்டி முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சபையை கட்டி முடிக்க உதவி செய்தார். அதற்கு காரணம் என்ன? அவர் தேவனையே சார்ந்து கொண்டு யாரிடத்திலும் கேட்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் விரும்பினதனாலே தேவன் அதை கனப்படுத்தினார். இன்றைக்கும் ஏஎப்டி சர்ச்சினுடைய பாஸ்டர் சாம்பி சகோதரி அவங்க இருக்காங்க. அவங்க கூட நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சபை கட்டுவதற்கு இடம் வாங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கும் சபை கட்டுவதற்காக சபையை நோக்கி ஒரு பைசா இதுவரைக்கும் அவங்க யாருக்கிட்டையும் கேட்கல. அது சில ப்ராசஸ்க்காக அது நின்று கொண்டிருக்கிறது. இதுவரையிலும் ஒருவரிடத்திலும் அவர் பணம் கேட்கவில்லை. இதுதான் விசுவாசம். ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி விரும்பும் பொழுது பிரியமானவர்களே, நாம் தேவனையே சார்ந்துதான் இருக்க வேண்டும். அவங்க வருஷவாக்கத்திலிருந்து இங்க ஷிஃப்ட் ஆகி இங்க மாநகரத்துக்கு வந்தாங்க. அங்கேயும் சரி, இந்த சபை கட்டுவதை குறித்து சபை மக்களிடத்தில் இவ்வளவு பணம் செலவாகிறது, இவ்வளவு பணம் தேவைப்படுகிறது என்று ஒரு வார்த்தை சொல்லவில்லை.
பிரியமானவர்களே, இந்த நாளிலே அதை தான் இங்கே நான் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், பிரியமானவர்களே, இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி தேவன் அவருடைய இருதயத்திலே பயத்தை ஏற்படுத்தினார். இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சாட்சிகளை நாம் கேட்கிறோம் என்று சொன்னால், அவர்கள் உள்ளத்திலே அவரை குறித்த ஒரு பயம். அவர் ஏன் சரி பரவாயில்ல 2 லட்சம் தானே, யாருக்காவது ஃபோன் பண்ணோம்னா, சபை மக்கள்கிட்ட ஃபோன் பண்ணோம்னா கொடுப்பாங்க. எவ்வளோ பெரிய ஆளுங்க இருக்கிறாங்க, பெரிய பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்க. ஆனால் அவர் கடைசி வரையிலே அவர் யாரிடத்திலும் பணம் கேட்காமல் அந்த சபையை கட்டி முடித்தார். இன்றைக்கு அந்த சபை அங்கே நின்று கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு மிக முக்கிய காரணம் முழுக்க முழுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை தான் அந்த இடத்துல காட்டுகிறதே தவிர, அந்த இடத்துல இவர் சொன்ன சாட்சி மிகப்பெரிய சாட்சி. அவர் மாதம் மாதம் அவருடைய ஸ்டாஃப்களுக்கு சம்பளம் கொடுக்கிறது கூட ஒவ்வொரு மாதமும் தேவன் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு அந்த பணம் கிடைத்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் தேவனே கொடுத்து தேவனே அந்த சபையை நடத்தி கொண்டு வருகிறார். அதனால்தான் இந்த சிறையிருப்பின் காலத்திலே ஆண்டவர் இவர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன? அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி பயப்படும்படி அவர் செய்கிறார். பாருங்க பிரியமானவர்களே, என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அதுக்கு பிறகு என்ன சொல்ற, அவர் நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கை. இதை இந்த இடத்துல நிச்சயமாக அந்த அவருடைய சபையை நாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பிரியமானவர்களே, அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கை, நான் அவர்களை கைவிடுவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கை. பாருங்க, அவர்கள் என்ன சொல்றாரு பாருங்க, அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கை அவர்களோடு பண்ணி, அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவருடைய இருதயத்திலே வைத்தேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இது மிகப்பெரிய சாட்சி. கோடிக்கணக்கில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு ஆலயம் அது. இன்றைக்கு கேட்கப்படுகிற சாட்சி. அதனால்தான் பிரியமானவர்களே, எனக்கு கூட அந்த எண்ணம் வருகிறது. ஆனால் என்று சொன்னால், நான் கூட ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கிறபடினாலே ஸ்தாபனத்தின் மூலியமாக சில காரியங்களை மற்றவர்களை போய் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. ஆனால் அவரும் சபையிலே காணிக்கை எடுக்கிறார், தசம பாகம் எல்லாம் வருகிறது. அது ஒரு பக்கம் இருந்தாலும், ஊழியத்திற்கு கொடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இது ஆலயத்தை, தேவனுடைய ஆலயத்தை கட்டுவது அவர் தேவனுடைய வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், இது என்னுடைய ஜெப வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வீட்டை கட்டுகிற முழு பொறுப்பும் ஆண்டவராகிய இயேசுக்கே இருந்தால், அவரே அந்த ஆலயத்தை கட்டி முடித்தால் அது எவ்வளவு பெரிய சிறந்ததாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த இடத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலை எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போனவர்கள், இவர்கள் எல்லாரும் அடிமைத்தனமாக அங்கு சென்றவர்கள். அந்த சூழ்நிலையிலும் அவர்களை அங்கேயே வீடு கட்ட வச்சு, அங்கேயே தோட்டங்களை வைத்து, அங்கேயே ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இருக்கிற இடத்துல மாத்திரம் அல்ல, நீங்க எங்க போனாலும் சரி உங்களை அந்த இடத்துல உயர்த்துகிறவராய், உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அவர் இந்த உலக ரட்சகர். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவர்களே அன்பு செலுத்துகிறார். அவர் சூரியனை போல இந்த உலகத்தில் இருக்கிற யார் வேண்டுமானாலும் அவரிடத்தில் போகலாம், அவரை நோக்கி பார்க்கலாம். அதனால்தான் சாலமோன் ஆலயத்தை கட்டும் பொழுது இந்த வழியாக போகிறவர்கள் இந்த ஆலயத்தை நோக்கி ஜெபம் செய்யும் பொழுது அதற்கு ஜெபத்திற்கு பதில் தர வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். இன்றைக்கு ஒரு சாராருக்கு மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, அவர் உலக ரட்சகர். அந்த தேவன் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவர் மேலும் அன்பு கூர்ந்தார். ஆகையினால் தான் இந்த உலக மக்கள் முழுவதும் பாவத்திலே விழுந்து விடக்கூடாதே. ஆதியிலே ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம் இந்த உலகத்திலே பாவம் வந்தது. இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி பிரியமானவர்களே, தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்தில் அனுப்பி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். பிரியமானவர்களே, ஆகையினால் தான் இந்த உலகம் முழுவதையும் அவர் நேசிக்கிறார். இந்த உலக மக்கள் யாவரையும் நேசிக்கிறார். ஏன் நேசிக்கிறார் அவர் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சிலுவையிலே மரிக்க தருவாயிலே கூட அவரை குத்தினவர்களையும் அவர் மன்னித்தார். அவரை தூஷணமாக பேசினவர்களையும் மன்னித்தார். அவர் எல்லோரையும் மன்னித்தார்.
பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அவர் உலக ரட்சகர். அவர் எல்லோரையும் நேசிக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு ஜாதி கிடையாது, அவருக்கு மதம் கிடையாது, அவர் எல்லாவற்றையும் கடந்தவர். அவர் ஆகையினால் தான் இந்த நாளிலும் இந்த இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், அவர்களை அவர் ஆசீர்வதிப்பது நிச்சயம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் பாருங்க, இது வாசிக்கிறோம் பாருங்க, என்ன சொல்றது? அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாக நாட்டுவேன். அடிமையாக போன தேசத்திலே அவர்களுக்கு நன்மை செய்யும்படி இந்த தேசத்திலே அவர்களை நாட்டுவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவருக்கு ஏன் பயப்பட வேண்டும்? யாராருக்கும் நம்ம பயப்படுறோம் இந்த உலகத்துல. ஆனா என்றைக்குமே நித்தியமா இருக்கிற அந்த தேவனை நிச்சயமாகவே நாம் எப்பொழுதுமே பயந்து நடக்கும் பொழுது, இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆன்மீகம் எத்தனையோ விதத்துல இருக்குதுங்க. சாதாரணமாக ஒரு ஃபேன் சவுண்டை நீங்க லிசன் பண்ணீங்கனாலே அது ஒரு ஆன்மீகம். அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மனசை சரி நிலையில கொண்டு வந்துடும். அது இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கைக்கு மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கான எக்ஸசைஸ் அது. ஆனால் அதே நீங்க கடவுளுக்கு பயந்துங்கன்னு வச்சுங்களேன், கடவுளுக்கு பயந்து நடக்கும் பொழுது நமக்குரிய ஆத்மா, ஆவி, சரீரம் இதை எல்லாம் பலப்படுகிறதா இருக்குது. பிரியமானவர்களே, சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகையினால் தான் இந்த நாளிலே நாம் தியானிக்கிறது தியானம் எப்படிப்பட்டது என்று கேட்டீங்கன்னு சொன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் கடந்து போவோம் என்று சொன்னால், நம்மை எந்த சூழ்நிலையிலையும் யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. பிசாசு எந்த சூழ்நிலையில வஞ்சிக்க நினைத்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளை தேவன் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். கொடிய வியாதி வந்தாலும் சரி, ஒரு பயங்கரமான இடங்களிலே மாட்டிக்கொண்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் சரி, அங்கிருந்து விடுதலையாக்கக்கூடிய வல்லமை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. பிரியமானவர்களே, இதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவதாக நாம் எதை பார்க்கிறோம்? அவருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி பயப்படும் பொழுது தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். அந்த பயம் இருக்கும் பொழுதுதாங்க பிரியமானவர்கள், இப்பொழுது கூட ஒரு கண்டிப்பு இருக்குதுன்னு சொன்னா எல்லாருக்கும் பயம் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் மாத்திரம் நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களை, கண்டிக்கலாம், மற்றவர்களை எதை வேண்டாம் நாம் சொல்லலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் அவர்களுடைய உள்ளத்தை தேவன் ஆட்கொண்டு இருக்க வேண்டும். முதலாவதாக நீங்கள் கடிந்து கொண்டால் கூட சரி, நீங்கள் ஏதாவது சொன்னால் கூட சரி, அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனபாவம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அதற்கு தேவையானது, மிக முக்கியமானது, அவர்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுதுதான் மற்ற எல்லாவற்றையும் அவர் கூட கொடுக்க முடியாது இருக்கிறார். அப்போ அந்த பயம் எப்படிப்பட்ட பயம் இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணீர் வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் நித்திய ஜீவனை உண்டாக்கும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் முதலாவதாக நாம் பார்த்தது என்ன? அவருக்கு பயப்படுகிற பயம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இரண்டாவதாக பாத்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, அவர் நம்மளை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கிறார்? அவர் நம்மளை குணமாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல பாருங்க, இங்க என்ன சொல்றாரு பாருங்க, எரேமியா 33:2 சொல்றாரு பாருங்க, இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்ற நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த யெகோவா என்று சொல்லும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா, அது வேர்ல்டு இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னா யாவே. இப்போ சாதாரண பைபிள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் வரும்போது காட் அப்படின்னு வந்துடுது, லார்ட் காட் அப்படின்னு வருது. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், யெகோவா, யாவே. ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒப்பிடும் பொழுது 3 இடத்துல 3 சூழ்நிலைகளை யெகோவாவுக்கு அவர் ஒப்பிட்டு பேசுகிறார்கள். இன்றைக்கு யெகோவா ஈரே என்ற நாமம் எப்படி வந்தது?
யெகோவா ஈரே. ஆபிரகாம் சொல்லுகிறார், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யெகோவா ஈரே, இந்த யெகோவா ராஃபா எப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா யாத்திராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சுகமாக்குற தேவன், அவர் சுகமாக்குற தேவன். இப்படி அவருடைய இந்த யெகோவா நாமங்கள் சில இடத்துல நேரடியாக அவர் சொல்றாரு. இந்த நேரடியாக சொல்றதுதான் இந்த இடத்துல சொல்றது பார்த்தீங்கன்னு சொன்னா யெகோவான்னு நேரடியாக சொல்றாரு. இந்த நீங்க யாத்திராகமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் எப்படி வெளிப்பட்டிருக்கிறாரு? அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லி அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் யெகோவா என்ற நாமத்தோடு கூட நான் அவருக்கு வெளிப்படுத்தவில்லை என்று சொல்லி அப்பொழுது அந்த இடத்துல சொல்லுகிறார். இங்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த யெகோவா, ஆகையினால்தான் இந்த யெகோவா என்பதை குறித்து நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாமம் யெகோவா என்று சொல்லி வரும் பொழுது நாம சொல்லுகிறத சில யெகோவா ஷாலும் யார் சொல்றது? யெகோவா ஷாலும் என்று சொல்றது பார்த்தீங்கன்னு சொன்னா கிதியோன் சொல்றாரு. கிதியோன் அவருக்கு பேர் இருக்கிறார் யெகோவா ஷாலும் என்று சொல்லி. இந்த நாளிலும் இந்த இடத்துல யெகோவா என்று டைரக்டா அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தராய் இருக்கிற யெகோவா என்ற நாமம் உள்ளவர் சொல்லுகிறதாவது. அவையினால் தான் இந்த யெகோவா என்றதை பார்த்தீங்கன்னு சொன்னா பெரியமானவர்களே, இதற்கென்று ஒரு இயக்கமே வச்சு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வசனங்கள் இருக்கிறது. அவர்கள் இந்த வசனங்களை தான் நம்ம இடத்துல கோட் பண்ணி காட்டுவாங்க. யெகோவா என்று சொல்லி ஒரு அந்த இயக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த யெகோவா என்பது என்ன? கர்த்தராகிய யெகோவா. அவருக்கு பல நாமங்கள் உண்டு. இந்த நாமங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. யெகோவா ஈரே, யெகோவா ஷாலும், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா, யெகோவா சிக்கேனு, இப்படின்னு சொல்லி பல நாமங்களை இந்த யெகோவாவோடு சேர்த்து சொல்லி கொண்டு வருகிறார்கள். ஆகையினாலே அவர் என்ன செய்கிறார்? அந்த யாத்திராகமத்தில் சொல்லப்பட்டபடி நீங்கள் எகிப்திலே உண்டான இந்த வியாதி உங்களுக்கு வராது என்று சொல்லி நான் யெகோவா என்ன சொல்றாரு? யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, உங்களுக்கு நான் சுகமளிக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த வியாதியிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல இரண்டாவதாக நம்மை அவர் வியாதியிலிருந்து விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். பாருங்க, இந்த வசனத்தை வாசிப்போம். எரேமியா 33:6 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நிறைய வசனங்கள் இருக்கு, நிறைய வாசித்து காட்டலாம். ஆனாலும் நேரத்தை கருதி சில வசனங்களை மாத்திரம் நாம் தியானிக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னா, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். பிரியமானவர்களே, இதை நீங்க ஜீசஸோட ஒப்பிட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் குணமாக்குகிற தேவன், அவர் நோய்களை எல்லாம் சுமந்த தேவன். நம்முடைய நோய்களை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த நாளில் பிரியமானவர்களே, இந்த சுகமாக்க நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாகவும் அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையுமாய் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மைகள் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, எவ்வளவு பெரிய காரியத்தை அவர் செஞ்சார் தெரியுங்களா? அந்த எகிப்து தேசத்திலிருந்து அந்த இஸ்ரவேல் மக்களை எப்படியெல்லாம் கொண்டு வந்தார், அந்த வனாந்திரத்தில் எப்படியெல்லாம் போஷித்தார். தூதர்கள் உண்ணுகிற உணவை அதை கொடுத்து ஆண்டவர் அவர்களை போஷித்தார். காடைகளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார், போஷித்து அவர்களை நடத்தினார். செங்கடலை பிளக்க செய்தார், யோர்தானை நிற்கும்படி செய்தார். எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்தவர் இவர். இந்த நன்மைகளை செய்வதற்காகத்தான் அவர் விரும்புகிறது பயம்.
இந்த நம்மளை சுகப்படுத்தி நம்மளை உயர்த்துவதற்காகத்தான் அவர் விரும்புகிறது பயம். அவருக்கு பயப்படுகிற பயம் நிச்சயமாகவே நம்மை ஒரு நாளும் கைவிடாது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்தோம் என்று சொன்னால் ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் அவர் நம்மளை நடத்துகிற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த இடத்துல இரண்டாவதாக அவர் நம்மளை சுகப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம வியாதி படுக்கையை மாற்றி போடுகிறவராய் இருக்கிறார். நம்மை ஒரு நாளும் அவர் வேதனையிலே அப்படியே இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற தேவன் அல்ல, எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் பாருங்க அவர் எப்படி சுகப்படுத்துகிறார். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி. நம்ம ஒருத்தரை பார்த்து சாதாரணமா கேட்டுடுவோம், என்ன ஆரோக்கியமா இருக்கிறீங்களான்னு சொல்லி. ஆனால் வெளி தோற்றத்தில் ஒருவரை பார்க்கும் பொழுது நன்றாக திடகாத்தமாக இருப்பார்கள், ஆரோக்கியமாக இருக்கிறவர்கள் தெரிவார்கள். ஆனால் உள்ளத்துக்குள்ளே எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறார்கள் என்று சொல்லி பிரியமானவர்கள் அவர்களுக்கு தெரியாது. ஆகையினால்தான் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு செய்கிற காரியம் என்ன, நமக்கு நன்மை செய்யும்படியே அவர் சுற்றித் திரிந்தார்கள். இந்த உலகத்தில் அவர் எப்படி சுற்றித் திரிந்தார்? நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். பிசாசானவன் எப்படி எல்லோருக்கும் தீமை செய்கிறான் என்று சுற்றித் திரிந்தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். அதை தான் இந்த இடத்துல அழகாக சொல்லுகிறது. நமக்கு அவர் செய்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்துக்கிறது மிகப்பெரிய ஆசீர்வாதம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் சொல்லுவார், நான் காலையில எழுந்துக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் எழுந்துக்குவேன், ஆனா என்னால முடியாது. அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ப்ராசஸ் ஆகும். அதன் பிறகுதான் என்னால அதை எழுந்து நடக்க முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் உண்டு. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை எப்படியெல்லாம் சரீரத்தில் பலனை கொடுத்து வழிநடத்தி வருகிறார் என்று சொல்லும் பொழுது அதுவே மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதுதான் சௌக்கியம், அதுதான் ஆரோக்கியம். இன்றைக்கு மனதிலே எந்த ஒரு பாரம் இல்லாமல் போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். பாருங்க, இந்த இடத்துல அடிமைத்தனத்தில் போயிருக்கிறாங்க பாபிலோனுக்கு இஸ்ரேல் மக்கள். அந்த இடத்திலே அவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார் ஆண்டவர். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை எப்படியெல்லாம் நடத்துகிறவராய் இருக்கிறார். அந்த தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். நாம் ஆபத்திலே இருக்கும்பொழுது நம்மளை தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். நாம் பாவ குழியிலே இருக்கும்பொழுது நம்மளை தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்? அவருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் கொண்டு வரும் என்று சொல்லி வேதத்திலே அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவருக்கு நாம் பயந்து நடந்தோம் என்று சொன்னால், அவருக்கு நம்ம பயந்து நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இருந்தாலும் அதிலிருந்து அவரை நாம் தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார். எப்படி பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே குழியிலே இருந்தாலும் தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். அவருக்கு பயந்த யோசேப்பு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். கர்த்தருக்கு பயந்தார். தானியேல் கர்த்தருக்கு பயந்தார். ஒரு செகண்ட் ஆயிருக்காது, அந்த சிலை வணங்கி எழுந்திருக்கலாம். ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி சிங்க குகையில போகும் பொழுதும் அந்த விசுவாசத்தை அவர் விடவில்லை. அவர் கர்த்தர் மேல வைத்திருக்கிற பயம், அவர் கர்த்தர் மேல வைத்திருக்கிற விசுவாசம், அது அவரை தப்புவித்தது. அந்த அக்னி ஜூலையிலிருந்து தப்புவித்தது. பல சூழ்நிலையிலிருந்து அவரை விடுவித்தது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களை எப்படியெல்லாம் தேவன் காப்பாற்றினார். அவர்களெல்லாம் இன்றைக்கு அவர் மேல வைத்த பயம், அவர் மேல வைத்த விசுவாசம், அது அவர்களை தப்புவித்தது. பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே கூட நான் இந்த விசாரணை மூலியமாக டோனஸ் கேட்டு நடத்துவதற்கு முன்பாக 2 நாள் மிகவும் பயங்கரமான வியாதி படுக்கையிலே நான் இரவு இருந்தேன். என் மனைவியிடத்தில் கூட நான் சொல்லவில்லை. அவ்வளவு ஒரு சரீர பலவீனம், அவ்வளவு ஒரு போராட்டம். ஆனால் நான் கேட்டது என்ன? அந்த சூழ்நிலையிலே அவரை நோக்கி பார்த்ததுதான்.
நிச்சயமாக டாக்டர் கிட்ட போயிருந்தேன்னு சொன்னா எனக்கு பல டெஸ்டுகள் எடுத்திருப்பார்கள். அந்த சூழ்நிலை 2 நாள் அவ்வளவு அவதிப்பட்டேன் நான். ஆனால் கர்த்தர் தூக்கி எடுத்தார். ஏன் என்று சொன்னால், நான் ஒரு பெரிய ரொம்ப ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறேன்னு நான் சொல்ல முடியாது. ஆனாலும் தேவன் மேலே எனக்கு பயம் உண்டு. கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறாரே, அவருக்கு தெரியும் நான் என்ன செய்கிறேன் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். நான் எங்கு போகிறேன் என்பது தெரியும். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த சூழ்நிலையை என்னை பலப்படுத்தினார். அந்த கூட்டத்தை நடத்தும்படியாய் தேவன் எனக்கு அனுகிரகம் செய்தார். அதை பலப்படுத்தினார்கள். அவர் அதற்காகத்தான் சொல்லுகிறார், அவர் பயப்படுகிற பயத்தை வைக்கிறார். அந்த இருதயத்திலே பயப்படுகிற பயத்தை வைக்கிறார். அந்த சிறையிருப்பின் சூழ்நிலையிலையும் அவர்கள் என்ன தேவன் இப்படி செய்து விட்டாரே, என்ன எங்களை இப்படி பண்ணிவிட்டார் என்று சொல்லி அவர்கள் சொல்லும்படி, அவர்கள் முறுமுறுக்கும்படி சூழ்நிலை ஏற்படும் பொழுதும் தேவன் அவர்களுக்கு துணையாய் இருந்தார். அவர் எப்படி தீங்கை அனுமதித்தாரோ அந்த தீங்கிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் அவர் வல்லவராய் இருந்தார். யோபுவை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. யோபுவை சோதிப்பதற்கு பிசாசு அனுமதி கேட்கும் பொழுது அந்த அனுமதித்தார். ஆனால் இரண்டத்தனியான ஆசீர்வாதத்தினாலே அந்த யோபுவை நிரப்பினார். பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு நாளும் ஒருவரையும் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு பார்த்தது, முதலாவதாக நாம் பார்த்தது என்ன பார்த்தோம்? அவருக்கு பயப்படுகிற பயம். அப்படி பயப்படும் பொழுது அவர் என்னெல்லாம் செய்கிறார் நன்மைகளை. அடுத்தபடியாக நாம் வியாதி படுக்கையை மாற்றி போடுகிறவராய் இருக்கிறார். அந்த எகிப்து தேசத்திலே வந்த வாதைகள் ஒன்றும் உங்களுக்கு வராது என்று சொல்லி அவர் சொல்லுகிறவராய் இருந்தார். அந்த வியாதியை நான் பண்ண மாட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த இடத்திலே நம்மை சுகமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. மூன்றாவதாக நாம் பார்க்க இருக்கிறது அவர் இயேசு. அந்த இயேசு எப்படிப்பட்டவராய் இருந்தார் இந்த உலகத்திலே? பழைய ஏற்பாட்டு காலத்திலே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டவர். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அவர் யார் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இருந்தார். பிரியமானவர்களே, இந்த இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததினாலே தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தார். அன்றைக்கு சொன்ன யெகோவா தேவன், நான் உங்களை சுகப்படுத்துகிற தேவன் என்று சொன்னவர், நான் யெகோவா என்று சொன்னவர், நான் யெகோவா ஈரே என்று சொன்னவர். அந்த யெகோவாவை குறித்து யெகோவா ஈரே என்பது பெயர் வைத்தது ஆபிரகாம். ஆனால் ஆண்டவராகிய அந்த யெகோவா என்பது சொல்லும் பொழுது அவர் அந்த யெகோவா என்கிற நாமம் என்று அவர் சொல்லுகிறார். அந்த நாளிலும் பிரியமானவர்களே, அவர் சொன்ன அந்த யெகோவா இன்றைக்கு நமக்கு முன்பாகவே ரூபம் எடுத்தார்கள். அந்த யெகோவா எப்படி இருப்பார் என்பதை நாம் பார்க்க முடியாது. அந்த யெகோவாவை காட்டுவதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னதை செய்தார். நன்மை செய்யும்படி இந்த ரெண்டு இடத்துல நாம் பார்த்தோமே, பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அவர் மேலே வைக்கிற விசுவாசம், அதைப்படி அவர் செய்தார். இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்களையும் அவர் சுகப்படுத்தினார். நீங்க நல்லா யோசித்து பாருங்க, 4 நாள் நாற்றம் எடுத்த ஒரு சரீரத்தை உயிர்ப்பிக்க முடியுமா? எவ்வளவு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். மூன்றாவதாக பார்க்க இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அற்புதம். அவர் செய்த அற்புதங்கள் அநேகம். பிரியமானவர்களே, அவரிடத்தில் வந்த ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளவில்லை. அவரிடத்தில் வந்த அனைவரும் சுகப்பட்டு போனார்கள். அவரிடத்திலே வந்து யாரையும் அவர் ஒன்றுமே வெறுமையாக அனுப்பவில்லை. அவர் எல்லாவற்றையும் செய்கிற அற்புதராய் இருந்தார். மூன்றாவதாக இயேசு அற்புதர் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த அற்புதர்
இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கு? ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் பிரியமானவர்களே, இங்க பாருங்க என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கு. 9வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 9வது அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லிருக்கப்பட்டிருக்கு பாருங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். யெகோவா ஷாலோம், அவர் சமாதான பிரபுக. அவரை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த இயேசு அற்புதமாக இந்த உலகத்திலே எல்லா காரியத்தையும் செய்து முடித்தார். எங்க காற்றையும் கடலையும் அதட்டுகிறது ஒரு மனிதனால, தனி மனிதனால முடியுமாங்க? அதற்காக தாங்க இவர் இவர் அற்புதமானவரை செய்தவர், இவர் ஆலோசனை கர்த்தர், இவர் அதிசயமானவர். அதனால் தான் அவர் சமாதான பிரபு. இவரை குறித்து இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்தவர் இந்த உலகத்திலே ஒருவரும் இல்லை. பிரியமானவர்களே, நான் மற்ற தெய்வங்களை குறித்து நான் சொல்லவில்லை. இது நான் அறிந்தது, கண்டது, இதை வாசித்தது, நான் இதை அறிந்ததை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, இவர் அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறார், இன்றைக்கும் செய்து கொண்டு வருகிறார். இன்றைக்கு எத்தனையோ விதமான வியாதிகளை குணப்படுத்தி கொண்டு வருகிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி கூட ஹார்ட்ல 7 பிளாக், அவங்க சுகர் டெஸ்ட் எடுத்தாங்கன்னா 500. இன்றைக்கு அந்த சகோதரி நடமாடி கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த சகோதரி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்று தெரியவில்லை. எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்குது பிரியமானவர்களே. எனக்கு தெரிஞ்ச சகோதரர் ஒருவர் இன்றைக்கு கார் ஓட்டி கொண்டிருக்கிறார். ஒரு காலத்திலே ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமாக காப்பாற்ற முடியாது ஒரு காலத்துல. ஆனால் இப்பொழுதும் சரி, சிலர் ஸ்ட்ரோக் வருகிறது, அது குணமடைய நீண்ட நாட்கள் ஆகிறது. ஒரு சிலருக்கு குணமாகிறது, அது ஒரு சிலருக்கு குணமாகாமலே போய்விடுகிறது. ஆனால் என்னோடு கூட இருந்த என்னுடைய சகோதரர், அந்த நண்பர் இன்றைக்கு தூத்துக்குடி அங்கே இங்கே கார் ஓட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். மைசூருக்கு கார் ஓட்டி கொண்டு போனால் நான் கூட போனேன். அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரோக் வந்தது. ரைட் ஹேண்ட் சைடு கால் கை இது மாதிரி பயங்கரமான ஒரு ஸ்ட்ரோக் வந்து அவர் என்ன பண்ணாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. 2 நாளுக்கு பிறகுதான் தெரிந்து அட்மிட் பண்ணாங்க. ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு அவரை சுகத்தோடு வைத்திருக்கிறாருங்க. அதனால்தான் அவர் சொல்லுகிறார், அவர் சுகமாக்குகிற தேவன், அவர் அற்புதத்தின் தேவன், அவர் அதிசயமான தேவன். இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. அவர் அதனால்தான் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் எப்படிப்பட்டவர்? இந்த உலகத்திலே வந்தார், அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இதோ சதா காலம் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னதை அந்த சீடர்களை நிறைவேற்றி காட்டினார்கள். இன்றைக்கும் தேவன் அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. எப்படிப்பட்ட வியாதியுள்ளவரையும், டாக்டர்களால் கைவிடப்பட்டவர்களையும், அந்த சூழ்நிலையில இருக்கிறவர்களையும் தூக்கி எடுக்க வல்லமை உள்ளவர் தான் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனால் தான் 3ஆவதாக அவர் அற்புதமானவர் என்று சொல்லி நான் பார்த்தோம். பாருங்க, முதலாவதாக என்ன பார்த்தோம்? அவருக்கு பயப்படுகிற பயம். 2ஆவதாக பயப்படும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராய், நம்மை வியாதியிலிருந்து விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். 3ஆவதாக அவர் அற்புதத்தின் தேவன் என்று சொல்லி இந்த தேவனை நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். யெகோவா என்ற நாமம் உள்ளவரை பார்த்தோம். அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், அந்த வேர்ல்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சொல்லப்பட்டிருக்கிறது யாவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாவே ரஃபேகா என்று சொல்லி பாடல்கள் கூட இருக்கிறது. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் அவர் எவ்வளவு அற்புதத்தை செய்திருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் செய்த அற்புதங்களை எழுத வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகம் கொள்ளாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார்?
அந்த இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தின் மேலே அன்பு வைத்தார்? நாம் பாவத்தில் அழிந்து போவது அவர்களுக்கு விருப்பமில்லை பிரியமானவர்களே. நாம் பாவத்திலே அழிந்து அப்படியே கெட்டு போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பவில்லை. எவ்வளவு பெரிய கொடிய பாவியை கூட மன்னித்திருக்கிறார். எவ்வளவு பெரிய கொடிய பாவியையும் அவர் இன்றைக்கு ரட்சித்திருக்கிறார். நான் கடந்த நாட்களிலே கூட சொல்லியிருப்பேன், இந்த ஆட்டோ சங்கர், அந்த ஆட்டோ சங்கர் என்று சொல்லும் பொழுது அப்படி பயப்படுவார்கள் ஜனங்கள். எத்தனை குடும்பங்களை சீரழித்திருக்கிறார், எத்தனை பெண்களை சீரழித்திருக்கிறார். அவ்வளோ பயங்கரமான ஆள். சீரழிக்கிறது மாத்திரம் அல்ல, கொலை செய்து அந்த செவுத்திலே வைத்து என்ன பண்ணுவார், அவர் பூசி விடுவார். அவ்வளோ கொடூரமான மனுஷன். அப்படிப்பட்டவனையும் எந்த சட்டமும் அந்த சட்டம் தண்டிக்கத்தான் முடியும், அவனுடைய இருதயத்தை மாற்ற முடியாது. ஒருவன் கொலை செய்து விட்டான் என்று சொன்னால் அந்த கொலைக்கேற்ற தண்டனை கொடுத்து அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதுதான் சட்டத்தினுடைய கடமை. ஆனால் அவனுடைய இருதயத்தை மாற்றுகிற வல்லமை இந்த உலகத்திலே ஒருவருக்கும் கிடையாது பிரியமானவர்களே. அவர் அற்புதமாக அதை செய்தார். நீங்க சற்று சிந்தித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த ஆட்டோ சங்கர் கடைசியில் தூக்கு தண்டனைக்கு போகும்போது அவன் சொன்ன வார்த்தை, இப்பொழுது நான் சந்தோஷமாக தூக்கு தண்டனைக்கு போவேன், ஏனென்று சொன்னால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொண்டேன், அவர் என்னை ரட்சித்து விட்டார் என்று சொல்லி. இதை யாருமே செய்ய முடியும்? இன்றைக்கு எத்தனையோ இடத்திலே எத்தனையோ கொலைக்காரர்கள், எத்தனையோ ரவுடிகள், எத்தனையோ முரடர்கள் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே. எனக்கு தெரிந்த ஒருவர் கூட இன்னைக்கு பெரிய ஒரு பதவியிலே இருக்கிறார். அவர் தன்னை குறித்து அவர் சொல்லுகிறார், நான் ஒரு பெரிய ரவுடியாக இருந்தேன், என்னை கண்டாலே எல்லாரும் பயப்படுவார்கள். இன்றைக்கு நான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுமந்து திரிகிறேன். அதனால்தான் அன்றைக்கு பவுல் என்று சொல்லப்படுகிற சவுல் எவ்வளவு மோசமானவராக இருந்தார். எல்லா கிறிஸ்துவர்களையும் கட்டி கொண்டு போய் சிறையில் அடைக்கிறதுனா அவருடைய வேலை. ஒரு கிறிஸ்துவர் கொல்லப்படுவதை நேரடியாக நின்று பார்த்தவர் தான் அந்த சவுல். அப்படிப்பட்டவர் மாறினாங்க. அவர் எழுதி வைத்தது தான் இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டிலே நிருபங்களை எழுதியிருக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே இந்த மெய்யான ஒளி. நீ ரவுடியா இருந்தாலும் சரி, நீ கொலைகாரனாக இருந்தாலும் சரி, உனக்கு அரசாங்கம் கொடுக்கிறது தண்டனை, ஆனால் ஆண்டவர் கொடுக்கிறது உனக்கு மன்னிப்பு. ஆண்டவர் கொடுக்கிறது உன் இருதயத்தை மாற்றுவது. இன்றைக்கு எவ்வளவு பெரிய மோசமானவனாக இருந்தாலும் சரி, ஒரு நொடி பொழுதிலே மாற்ற அவருக்கு வல்லமை உண்டு பிரியமானவர்களே. ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார்? நீதிமானை அல்ல, பாவிகளை ரட்சிக்கவே இந்த உலகத்திற்கு வந்தார். எத்தனை பெரிய பாவிகள்! எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியத்தில் இருக்கிறார்கள். நான் இவ்வளவு பெரிய தவறு செஞ்சவன், இவ்வளவு பெரிய தப்பு செய்தவன், நான் இப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டவன், நான் இப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன் என்று சொல்லி சொல்ல குருவிக்காரர்கள் சொல்லுகிறார்கள். தெருவாக சுற்றி திரிகிறவர்கள் போட்ட ட்ரெஸ் இன்னைக்கு போட்டாங்கன்னா அது அடுத்த வருஷம் கட்டுவாங்களோ என்னன்னு தெரியாது. அவ்வளோ நாத்தடிக்கும், அவ்வளோ மோசமானவங்க. இந்த நாத்தத்துக்கு கிட்ட கூட போக முடியாதுங்க. அப்படிப்பட்ட குருவிக்காரர்கள் இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? இன்றைக்கு ஊழியக்காரர்களாக, போதகர்களாக இருக்கிறார்கள். இதை மாற்றக்கூடிய வல்லமை யாரிடத்தில் உண்டு? அதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் இதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், இவருடைய வல்லமை என்ன என்பதை. அதனால்தான் மூன்றாவதாக நாம் பார்க்கிறது அந்த அற்புதமான தேவன், அந்த முன்பு சொல்லப்பட்ட யெகோவா, அந்த முன்பு செய்த அந்த தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டவர், அந்த அதிசயமானவர் அவர்தான். இந்த மூன்றாவதாக நாம் பார்த்தது அற்புதமான தேவன். நம் உலகத்திலே எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார், இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் வீணாய் போகவில்லை பிரியமானவர்களே. அவர் என்ன சொன்னார்? நான் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிற தேவன். அவர் உயிரோடு கூட இருக்கிறாங்க. ஒரு வாலிப பெண், ஆண்டவரை நேசிக்கிற பெண், எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற பெண். அந்த பெண் எப்பொழுதும் நைட்ல வேலை விட்டு நைட்ல வருவா.
இதை ஒரு 4 கயவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது இந்த பெண்ணை இன்றைக்கு தீர்த்து கட்ட வேண்டும், இந்த பெண்ணை எப்படியாவது நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்துல குடித்து விட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பெண் எப்படிப்பட்ட பெண்? ஆண்டவரை நேசிக்கிற பெண், கர்த்தருக்கு பயப்படுகிற பெண், அது நல்ல ஜெபம் பண்ணுகிற பெண். அந்த பெண் அந்த நேரத்தில் வரும் பொழுது அதற்கு முன்பாகவே ஒரு பெண் கடந்து போகிறார். அந்த பெண் இந்த பெண் என்று சொல்லி இவர்கள் அந்த பெண்ணை அவர்கள் தவறாக நடத்தி விட்டார்கள். மறுநாள் அவர்கள் போலீஸ் ஸ்டேஷன் அவர்கள் அந்த வாக்குமூலம் கொடுக்கும்போது சொல்கிறார்கள், நாங்கள் எதிர்பார்த்த பெண் வேறு, ஆனால் அந்த இடத்துல வந்த பெண் வேறு. ஆனால் அந்த பெண் அதுக்கப்புறம் அழகாக வீடு போய் சேர்ந்து விட்டார். பிரியமானவர்களே, அவர் உயிரோடு இருக்கிற தேவன், அவர் நமக்காக ஆட்களை அனுப்புவார். பிரியமானவர்களை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் சொன்ன வார்த்தை அதுதான், இதோ நான் சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை நாம் பார்த்தோம். முதலாவதாக நாம் பார்த்தோம், என்ன பார்த்தோம்? கர்த்தருக்கு பயப்படுதல். அவர் சிலை இருப்பை திருப்பும் பொழுது என்னெல்லாம் செய்கிறார்? அவர் பயப்படுத்துகிறார். அவர் பயப்படுத்துகிறார் பயம் காட்டுறதுக்காக அல்ல, அவருக்கு பயப்படுகிற பயத்தை அவர் நேசிக்கிறார். இரண்டாவதாக அவர் சுகமளிக்கிற தேவனாய் இருக்கிறார். இதையெல்லாம் செய்ய வல்லமை உள்ள அற்புதமான தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மூன்றாவதாக அவர் அற்புதர் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, இந்த 3 காரியங்களையும் நாம் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு நம்முடைய உள்ளத்திலே இதை ரீங்காரம்படி செய்யும்படியாய் நாம் ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நீர் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக கூட செபிக்கிறோம். எப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்களை நீர் மாற்ற வல்லமை உள்ளவர். அப்படி வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் சுகப்படுத்தும்படியாக கூட செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீர் மாற்றும்படியாக கூட செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் நீர் ரட்சிக்கும்படியாக கூட செபிக்கிறோம். எத்தனையோ ஆண்டவரே பிள்ளைகள் எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். நீர் கர்த்தாவே நியாயம் செய்யும்படி அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, சரீரத்திலே பலவீனம் உள்ளவர்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நேரத்திலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், வல்லவர், மகிமைக்கு பாத்திரர். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் பெயர் பெயராய் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் கர்த்தாவே எல்லாவற்றையும் எல்லாவுமாய் இருந்து வழி நடத்தும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, யாரெல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்கள், யாருக்கெல்லாம் உங்களுடைய உதவி தேவைப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் நீர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நான் நிரப்பும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.